Hello students, இன்னைக்கு CBSE class 10 exercise 5.3ல 14th sumலேருந்து 18th sum வரைக்கும் பார்க்கலாம். 14th sumல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. Find the sum of odd numbers between 0 and 50. Odd numbersனு சொல்லும் போது நம்மளுக்கு first என்ன 1, 3, 5, 7 up to last number என்னது 49. சரிங்களா? இப்போ இதில் ஏவோட வேல்யூ ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாம். ஏங்கிறது என்னது ஃபர்ஸ்ட் டேர்ம். டி எப்படி கேல்குலேட் பண்ணுவீங்க? A2 மைனஸ் A1. A2ஓட வேல்யூ 3, A1ஓட வேல்யூ 1. அப்போது டியோட வேல்யூ 2. சரிங்களா? இப்போ இதில் n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? an ஈக்குவல் டு a ப்ளஸ் n மைனஸ் 1 டைம் டிங்கிற ஃபார்முலா தெரியும். an என்ன? லாஸ்ட் டேர்ம் தான் இல்லையா? அப்போ ஏஎனுக்கு பதிலாக நான் 49 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏவோட வேல்யூ என்ன? 1, n தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டியோட வேல்யூ 2. இந்த 1 லெஃப்ட் சைடு வந்தால் மைனஸ் 1, n மைனஸ் 1 டைம் 2. 49 மைனஸ் 1 48, n மைனஸ் 1 டைம் 2. இந்த மல்டிப்பிளில் இருக்க 2 லெஃப்ட் சைடில் வந்தால் டிவைடு. சரிங்களா? அப்போ 48 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு n minus 1. n minus 1 equal to 24. n equal to 24 plus 1. சரிங்களா? therefore n ஓட வேல்யூ என்ன? 25னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நம்மளை கேட்டது சம் ஆஃப் டேர்ம்ஸு. அப்போது S25 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். S25 ஃபைண்ட் அவுட் பண்ண SNோட ஃபார்முலா என்ன? n by 2 2a plus n minus 1 டைம் d. S25 என்னோட வேல்யூ 25, ஏயோட வேல்யூ 1 ப்ளஸ் 25 மைனஸ் 1 டியோட வேல்யூ 2. சரிங்களா? 25 டிவைடட் பை 2, 2 1 இஸ் 2, 25 மைனஸ் 1 24 டைம்ஸ் 2. சரிங்களா? 25 டிவைடட் பை 2, 2 ப்ளஸ் 24 2வே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 48. 25 டிவைடட் பை 2, 2 ப்ளஸ் 48 50. 2வையும் 50யும் கேன்சல் பண்ணுங்கள். 25 டைம்ஸ் 25 into 25 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா S25ஓட வேல்யூ 625. ஓகே, 15th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஏ கான்ட்ராக்ட் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப். ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க கன்ஸ்ட்ரக்ஷனில். பெனால்ட்டி ஃபார் டிலே பண்ணுற ஒவ்வொரு நாளுக்கும் பெனால்ட்டி போடுறாங்க. இப்போ ஒரு நாள் அவங்க டிலே பண்ணியிருக்காங்க, அதாவது ஒரு ஒர்க்கை 30 days முடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க 31 day எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த 1 dayக்கு அவங்க எவ்வளோ பெனால்ட்டி பே பண்ணணும்னா 200 rupees பே பண்ணணும். அதுவே அவங்க இன்னும் 2 நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா செகண்ட் டேக்கு ஃபஸ்ட்டு டேக்கு 200ம் செகண்ட் டேக்கு 250யும் பே பண்ணணும். அது மாதிரி அவங்க எத்தனை நாள் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறாங்களோ அதுக்கு பே பண்ணணும், பெனால்ட்டி சேர்த்து பே பண்ணணும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. புரியுதுங்களா? எங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெனால்ட்டி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? ஒவ்வொரு நாளுக்கும் 50 rupees இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹவு மச் மணி த கான்ட்ராக்டர் ஹேஸ் டு பே ஆஸ் பெனால்ட்டி. பெனால்ட்டியாக அந்த கான்ட்ராக்டர் எவ்வளோ பே பண்ணியிருப்பார்? இஃப் இ டிலே த ஒர்க் ஃபார் 30 days. அவர் ஒரு நாள் 2 நாள் அவர் டிலே பண்ணல, 30 days டிலே பண்ணியிருக்காரு. அப்போ 30 days டிலே பண்ணார் அப்படின்னா அவர் எவ்வளோ பெனால்ட்டி பே பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? பெனால்ட்டி ஃபார் ஃபஸ்ட்டு டே பெனால்ட்டி எவ்வளோ பே பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க? 200 rupees. அதே பெனால்ட்டி ஃபார் செகண்ட் டே 250 rupees பே பண்ணும். அதுவே அவர் பெனால்ட்டி ஃபார் தேர்ட் டே எவ்வளோ பே பண்ணோம்? 300 rupees. இது பெனால்ட்டி அமௌண்ட்டு மட்டும். அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கலாம். 200, 250, 300 அப்பான். சரிங்களா? இதில் ஏவோட வேல்யூ என்ன? 200. டியோட வேல்யூ A2 மைனஸ் A1. டி ஈக்குவல் டு 250 மைனஸ் 200. அப்போ டியோட வேல்யூ என்ன? 50 நம்மளுக்கு கிடச்சிருச்சு. சரிங்களா? இப்போது அவர் எத்தனை நாள் எக்ஸ்ட்ரா டேஸ் எடுத்துக்கிறாரு ஒர்க் பண்ணுறதுக்கு? 30 days எடுத்துக்கிறாரு. அப்போ 30 daysக்கு அவர் பெனால்ட்டி பே பண்ணணும் இல்லையா? அப்போ என்னோட வேல்யூ என்ன? 30. சரிங்களா? SN ஃபார்முலா போடுங்க. SN ஈக்குவல் டு n by 2 2a ப்ளஸ் n மைனஸ் 1 டைம் d. நம்ம S30 கண்டுபிடிக்கணும். என்னுக்கு பதிலாக 30 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 டைம் ஏவோட வேல்யூ 200 ப்ளஸ் என்னோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 30 மைனஸ் 1 டியோட வேல்யூ 50. சரிங்களா? 30யை 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 15. 2 டைம்ஸ் 200 400. 29 மல்டிபிள் 50
வேல்யூ 1450 சரிங்களா. இப்போது 1450யும் 400யும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1850, 1850யும் 15யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா S30யோட வேல்யூ கிடச்சிரும். S30யோட வேல்யூ என்ன கிடைக்கிது? ருபீஸ் 27,750. அவர் எவ்வளோ பெனால்ட்டி பே பண்ண போகிறாரு? 27,750. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? 16th சம் பாருங்கள். A sum of rupees 700 is to be used to given 7 cash price. 700 rupees யூஸ் பண்ணி 7 கேஷ் ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க. அப்போ இதை 700 தான் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. புரியுதுங்களா? 2 students of a school. புரியுதுங்களா? if each price is 20 less than preceding price அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஒரு வேளை 300 இருந்தால் செகண்ட் ப்ரைஸ் 280 இருக்கும். ஃபஸ்ட் ப்ரைஸை விட செகண்ட் ப்ரைஸு 20 rupees என்னவாக இருக்கும்? கம்மியாக இருக்கும். அதே மாதிரி செகண்ட் ப்ரைஸை விட தேர்ட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? 20 rupees கம்மியாக இருக்கும். செகண்ட் ப்ரைஸ் 280 இருந்தால் தேர்ட் ப்ரைஸ் 260 இருக்கும். புரியுதுங்களா? 20 லெஸ் தென் த ப்ரெசிடிங் ப்ரைஸ். லெஸ்னால் நம்ம மைனஸ் பண்ணோம், ப்ரெசிடிங்னா அதுக்கு முன்னாடி அந்த தேர்ட் ப்ரைஸ்னால் செகண்ட் ப்ரைஸை விட 20 லெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட் ப்ரைஸோட வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ப்ரைஸுக்கும் எவ்வளோ மணி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நம்ம இந்த 700ங்கிறது S7. ஏன்னா டோட்டலாக எத்தனை கேஷ் ப்ரைஸ் கொடுக்குறாங்க பாருங்கள், 7 கேஷ் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அப்போ சம்முன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ S7ஓட வேல்யூ என்ன? 700. இது மட்டும் தான் கிவனில் இருக்குது. சரிங்களா? டோட்டல் மணி எவ்வளோ இருக்குது? 700 rupees. சரியா? இப்போது நம்மளாவே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரைஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ ப்ரைஸ் மணின்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா? இப்போ நம்மளாவே என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா X rupees எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு X rupees ப்ரைஸ் மணியாக இருந்தால் செகண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு என்னவாக இருக்கும்? லெட் ப்ரைஸ் ஆஃப் செகண்ட் ஸ்டூடெண்ட். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டை விட 20 rupees என்னவாக இருக்கும்? கம்மியாக இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? X - 20ன்னு எழுதலாமா? சரிங்களா? X - 20 எழுதாமல் நீங்கள் 20 - Xன்னு எழுதினீங்கன்னா தப்பு. சரிங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸை விட 20 rupees கம்மியாக இருக்கும்னு தான் சொன்னாங்க. சரிங்களா? அப்போ X - 20ன்னு எழுதும். ஓகே. அப்போது தேர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ப்ரைஸ் மணி கிடைக்கும்? செகண்ட் ப்ரைஸ் மணி இருந்துச்சு இல்லையா? அதை விட என்ன செகண்ட் ப்ரைஸ் மணி என்ன? X - 20. அதை விட 20 rupees என்னவாக இருக்கும்? கம்மியாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போ X - 20 - 20 இதை நான் எப்படி எழுதலாம்? X - 40. ஓகேவா? இப்போ நான் 3 டேர்ம்ஸ் எடுத்திருக்கேன். எப்படி? ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ரைஸ் மணி எக்ஸு, செகண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ரைஸ் மணி X - 20, தேர்டு ஸ்டூடெண்ட்டோட ப்ரைஸ் மணி X - 40 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஏபி சீரிஸ் கொண்டு வந்திருக்கோம் அவங்க கொடுத்த கண்டிஷன் படி. சரிங்களா? அப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏவோட வேல்யூ என்ன? எக்ஸு, டியோட வேல்யூ A2 - A1, A2ஓட வேல்யூ X - 20 மைனஸ் A1ஓட வேல்யூ எக்ஸு. XX கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு காமன் டிஃப்ரென்ஸ் என்ன கிடைக்கிது? -20. சரிங்களா? இல்லை டோட்டலாக எத்தனை கேஷ் ப்ரைஸ் தராங்க? 7 கேஷ் ப்ரைஸ் இல்லையா? அப்போ என்னோட வேல்யூ என்ன? 7. புரியுதுங்களா? அடுத்தது கிவனில் வேறு என்ன இருந்துச்சு? S7ஓட வேல்யூ 700. அப்போ S7ஓட வேல்யூ 700 சொல்லும்போது நம்ம இதில் என்ன ஃபார்முலா எடுக்கலாம்? SN ஃபார்முலா எடுக்கலாமா? SN ஃபார்முலா என்ன? n/2 2a + n - 1 டைம் d. சரிங்களா? S7 nக்கு பதிலாக 7 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏவோட வேல்யூ என்ன? எக்ஸு, என்னோட வேல்யூ 7 - 1, டியோட வேல்யூ -20. சரிங்களா? S7ஓட வேல்யூ நமக்கு கிவனில் இருக்குது இல்லையா? 700 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? S7க்கு பதிலாக 700 = 7/2. 2 டைம்ஸ் x என்ன? 2x. 7 - 1 6 × -20. இப்போ இங்கே பாருங்கள், இந்த 7/2 ஃப்ராக்ஷன் இருக்கு இல்லையா? இந்த 7/2 ஃப்ராக்ஷன் லெஃப்ட் சைடு வந்தால் என்ன ஆகும்? ரெசிப்ரோக்கலாக ஆகும். 2/7. இங்கே என்ன இருக்குது? 2x. 6 × -20 -120. சரிங்களா? 7ஐயும் 700ஐயும் கேன்சல் பண்ணிங்கன்னா 100. 100 × 2 200 = 2x - 120. -120 நம்மளுக்கு லெஃப்ட் சைடு வந்தால் +120 = 2x. அப்போ 2xோட வேல்யூ 320. இந்த 2 ரைட் சைட் போனால் /2. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 160. சரிங்களா? எக்ஸுங்கிறது நம்ம என்னென்னு எடுத்தோம்? ஃபஸ்ட் ப்ரைஸ். அப்போ ஃபஸ்ட் ப்ரைஸோட மணி எவ்வளோ?
கேஷ் ப்ரைஸ் எவ்வளோ 160 rupees. புரியுதுங்களா? அப்போது நம்ம எல்லாமே எழுதணும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட கேஷ் ப்ரைஸ் எழுதணும். ப்ரைஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் நம்ம என்ன எடுத்தோம், எக்ஸ்ன்னு எடுத்தோம் இல்லையா? அப்போ எக்ஸோட வேல்யூ 160 rupees. சரிங்களா? அடுத்தது ப்ரைஸ் ஆஃப் செகண்ட் ஸ்டூடெண்ட் 20 rupees கம்மி பண்ணிக்கோங்க. 160 minus 20 இல்லையா? அவங்க தானே கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க. 160 minus 20 140 rupees. சரிங்களா? அதே மாதிரி தேர்ட் ஸ்டூடெண்ட்டோட கேஷ் ப்ரைஸ் என்ன? 120 rupees. புரியுதுங்களா? 140 minus 20 120 rupees. அப்புறம் ஃபோர்த்து ஸ்டூடெண்ட்டோட கேஷ் ப்ரைஸ் 120 minus 20 100 rupees. சரிங்களா? ஃபிஃப்த்து ஸ்டூடெண்ட்டோட கேஷ் ப்ரைஸ் எவ்வளோ? 100 minus 20 80 rupees. ப்ரைஸ் ஆஃப் சிக்ஸ்த்து ஸ்டூடெண்ட் கேஷ் ப்ரைஸ் எவ்வளோ? 60 rupees. சரிங்களா? லாஸ்ட்டாக செவன்த்து ஸ்டூடெண்ட்டோட கேஷ் ப்ரைஸ் 60 minus 20 40 rupees. சரிங்களா? ஒவ்வொரு கேஷ் ப்ரைஸும் கால்குலேட் பண்ண சொன்னாங்க. கால்குலேட் பண்ணியாச்சு. ஓகே, 17 கொஷின் பார்க்கலாம். In a school, students start off planting trees in and around the school. ஸ்கூலை சுற்றி என்ன பண்ண போகிறாங்கன்னா ட்ரீ பிளான்ட் பண்ண போகிறாங்க. இட் வாஸ் டிசைட் நம்பர் ஆஃப் ட்ரீஸ், எவ்வளோ ட்ரீ வைக்க போகிறாங்க அப்படின்னா ஈச் கிளாஸ் வில் பிளான்ட். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஒவ்வொரு கிளாஸில் எத்தனை செக்ஷன் இருக்கோ அத்தனை செக்ஷனும் பிளான்ட் பண்ண போகிறாங்க. வில் பி த சேம் ஆஸ் த கிளாஸ். அதாவது கிளாஸ் 1 இருந்தால் அவங்க ஒரு பிளான்ட்டை வைக்க போகிறாங்க. கிளாஸ் 2 இருந்தால் 2 ட்ரீ வைக்கிறாங்க. கிளாஸ் 3 இருந்தால் 3 ட்ரீ வைக்கிறாங்க. அது மாதிரி எத்தனை கிளாஸ் வைக்கிறாங்க அப்படின்னா 12 வரைக்கும் இருக்குது. கிளாஸ் 12 வரைக்கும் இருக்குது. புரியுதுங்களா? இதில் என்ன இம்பார்ட்டண்ட்டானா தெர் ஆர் 3 செக்ஷன் ஆஃப் ஈச் கிளாஸ். அப்போ கிளாஸ் 1 இருந்தால் 3 செக்ஷன் இருக்குது, ஏபிசி, அது மாதிரி 3 செக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவு மெனி ட்ரீஸ் வில் பி பிளான்டட் பை த ஸ்டூடெண்ட்ஸ், மொத்தமாக எத்தனை ட்ரீ பிளான் பண்ணியிருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ்ன்றதை கண்டுபிடிக்கணும். இந்த 3 செக்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ கொஷின் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த சீரீஸை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த சீரீஸை ஃபஸ்ட்டு பாருங்கள். கிளாஸ் 1 இருந்தால் ஒரு பிளான்ட் வைக்கிறாங்க. கிளாஸ் 2 இருந்தால் 2 பிளான்ட், 3 இருந்தால் 3 பிளான்ட். அப்போ அப் டு லாஸ்ட்டில் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பிளான்ட் இது பண்ணுவாங்க? 12 பிளான்ட். புரியுதுங்களா? அது மாதிரி நான் ஃபஸ்ட்டு சீரீஸ் கொண்டு வந்துடுறேன். அப்போ ஏவோட வேல்யூ என்ன? 1. டியோட வேல்யூ A2 minus A1, 2 minus 1. அப்போ டியோட வேல்யூ 1. ஏஎன்னோட வேல்யூ என்ன? 12. புரியுதுங்களா? லாஸ்ட் டைம் தான் ஏஎன் இல்லையா? ஏஎனோட வேல்யூ 12. அப்போ டோட்டலாக எத்தனை ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தானே கேட்டாங்க. அப்போ நம்ம S12 கண்டுபிடிக்கணும். எஸ்என் ஃபார்முலா என்ன? n/2 A + L. நான் ஏன் இந்த ஃபார்முலா எடுக்கணும்னு தெரியுதா? ஏஎன் நமக்கு தெரியணும்னா ஏஎன்னும் எல்லும் ஈக்குவல். புரியுதுங்களா? அப்போ ஏஎன் தெரியறதுனால நம்ம இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஓகே, என்னோட வேல்யூ என்ன? 12. டோட்டலாக 12 கிளாஸ் இருந்துச்சு. 12/2. ஏவோட வேல்யூ 1, எல்லோட வேல்யூ 12. 12 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 6. 6 × 13. 13 6 are 78. அப்போது சம் ஆஃப் 12 வந்து 78. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு செக்ஷனை மீன் பண்ணி தான் நம்ம போட்டிருக்குமே சம்மு. புரியுதுங்களா? ஏன்னா ஒரு கிளாஸ் 1ல் ஒரு செக்ஷன் இருக்க மாதிரி தான் 1 2 3 அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனால் கிளாஸ் 1ல் எத்தனை செக்ஷன் இருந்துச்சு? 3 இருந்தது. கிளாஸ் 2லேயும் 3 செக்ஷன் இருந்துச்சு. புரியுதுங்களா? ஒவ்வொரு கிளாஸ்லேயும் 3 செக்ஷன் இருந்ததுனால நம்ம இங்கே இப்போ லாஸ்ட்டில் இதையோட விட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சருக்கு அக்யூரேட்டாக வராது. சரிங்களா? அப்போது தேர் ஆர் 3 செக்ஷன் இன் ஈச் கிளாஸ். ஒவ்வொரு கிளாஸ்லையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மொத்தம் 3 செக்ஷன் இருக்குது. அவங்க எவ்வளோ ட்ரீஸ் பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டோட்டல் பிளான்ஸ் 78 மல்டிப்ளை பை 3. ஏன் மல்டிப்ளை பை 3 போடுறோன்னு தெரியுதா? டோட்டலாக எத்தனை செக்ஷன் இருந்துச்சு? 3 செக்ஷன். சரிங்களா? அப்போ 78 டைம் 3ங்கிறது 234 பிளான்ஸ், டோட்டல் பிளான்ஸ். ஓகேவா? 18th கொஷின் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? எ ஸ்பைரல் இஸ் மேடப் ஆஃப் சக்ஸஸிவ் செமி சர்க்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் தெரியணும். செமி பெரிமீட்டர் யாரோட செமி பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிளோட பெரிமீட்டரோட செமி பெரிமீட்டர்னா பாதி. சரிங்களா? அதோட வேல்யூ என்ன அப்படின்னா πr.
சரியா? இந்த ஃபார்முலா எங்கேருந்து வந்து தான் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஃபார்முலான்னு தெரிஞ்சது தான். எப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு செமி சர்க்கிள் இருக்குது. இந்த செமி சர்க்கிளோட ரேடியஸ் என்ன? ஆறுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த செமி சர்க்கிளில் நம்ம ஜென்ரலாக லென்த் ஆஃப் சர்க்குலர் பார்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? லென்த் ஆஃப் சர்க்குலர் பார்ட் எப்படி கண்டுபிடிப்போம்னா 1/2 இன்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள்னு போடுவோம். 1/2 இன்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள். ஏன் ஹாஃப் போடுறீங்க அப்படின்னா இது வந்து சர்க்கிள் கிடையாது, half ஆஃப் த சர்க்கிள். சரிங்களா? 1/2 சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிளோட ஃபார்முலா என்ன? 2πr. சரிங்களா? இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் என்ன வருது? πr. அதுதான் நம்ம இங்கே எடுத்துருக்க ஃபார்முலா, செமி பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிள். ஓகேவா? இப்போ நான் ஒவ்வொரு லென்த்தையும் நான் கேல்குலேட் பண்ண போகிறேன். இப்போ லென்த் எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லென்த்து உங்கள் டயக்ராம் பாருங்கள். லென்த் என்னது? L1 கொடுத்துருக்காங்களா? பை. இங்கே பாருங்கள் ரேடியஸை நம்மளுக்கு என்னவா கொடுத்துருக்காங்கன்னா டெசிமலில் கொடுத்துருக்காங்க. 0.5 சென்டிமீட்டர். 0.5ஐ நம்ம ஃப்ராக்ஷனில் எழுதும் போது 5/10ன்னு நான் எழுதிக்கிட்டேன். இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ வருது? π/2. லென்த் L1ஓட வேல்யூ π/2. சரிங்களா? இப்போ அடுத்தது அதே மாதிரி லென்த் L2 பை இன்ட்டு ரேடியஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 1.0ன்னு கொடுத்துருக்காங்க. 1.0 நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 1 அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? 1 இன்ட்டு பை. அடுத்தது லென்த் L3ஓட வேல்யூ பை இன்ட்டு ரேடியஸ் பாருங்கள் 1.5ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை ஃப்ராக்ஷன் எழுதும் போது 15/10 எழுதலாம். கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 3π/2 லென்த்து. எனக்கு இப்போது 3 டேர்ம்ஸ் கிடச்சிச்சு. இதை வச்சு நம்ம சம் போடலாம் பாருங்கள். π/2 பை 3π/2 அப்பான். சரிங்களா? இல்லை ஏவோட வேல்யூ என்ன? ஏவோட வேல்யூ π/2. டியோட வேல்யூ A2 மைனஸ் A1. A2 என்ன? பை மைனஸ் π/2. இது மாதிரி இருந்தால் எப்படி மைனஸ் பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2π மைனஸ் பை டிவைடட் பை 2. அப்போ டியோட வேல்யூ 2π மைனஸ் π/2. சரிங்களா? டியோட வேல்யூ π/2ன்னு கிடச்சிருக்கு. கிவனில் பாருங்கள் 13 கான்சிக்யூட்டிவ் செமி சர்க்கிள்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது மாதிரி செமி சர்க்கிள் எத்தனை தடவை இருக்குது? 13 டைம்ஸ் இருக்குது. அப்போ என்னோட வேல்யூ என்ன? 13. சரிங்களா? என்னோட வேல்யூ 13. இப்போ நம்ம ஃபார்முலா போடலாம். SN ஃபார்முலா என்ன? n/2 2a ப்ளஸ் n மைனஸ் 1 டைம் d. சரிங்களா? நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? S13. n-க்கு பதிலாக 13 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 13/2 2. ஏவோட வேல்யூ π/2. என்னோட வேல்யூ 13 மைனஸ் 1. டியோட வேல்யூ π/2. சரிங்களா? சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. 13/2. இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போது இங்கே பை. 13 மைனஸ் 1 12 π/2. சரிங்களா? அப்போது 13/2 பை. இந்த 2வையும் 12ஐயும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 6π. சரிங்களா? பை ப்ளஸ் 6π. 13/2 பை ப்ளஸ் 6π என்ன ஆட் பண்ணிங்கன்னா 7π. சரிங்களா? இப்போது இதை கேன்சல் பண்ண முடியாது. நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணுங்கள். 13 7s are 91 π/2. இதுதான் S13ஓட வேல்யூ. ஓகே, தேங்க்யூ. Welcome to Aarthi Academy. Don't forget to like, share and subscribe for the latest CBSE content.